வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு நீர் தோசை பார்க்க போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் குக்கும்பர். ஸோ குக்கும்பர் நீர் தோசா. ஸோ இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் திஸ் வில் ரியலி கோ வெல் வித் எனி கைண்ட் ஆஃப் சன்னா கறி, மிக்சட் வெஜிடபிள் கறி, சட்னிஸ் எல்லாத்துக்கூடும் ரொம்ப நல்லாவே போகும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறது. ஸோ ஒரு கப்பு ரா ரைஸ், பச்சரிசி நல்லா ஒரு 1 to 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அண்ட் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் குக்கும்பர், பெருசாக இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்தால் ஒரு ஃபுல் குக்கும்பர் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கோகோனட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பச்சரிசி அண்ட் கொஞ்சமாக, ஸோ இது கூட கொஞ்சமாக நம்ம கோகோனட் அண்ட் குக்கும்பர், இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தோசை பேட்டர், சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம பேட்டர் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நீர் தோசை உங்களுக்கு நல்லா வாட்டரியாக இருக்கணும் அந்த பேட்டரு. ஸோ அதனால் நம்ம குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கோம். குக்கும்பர்லேயும் நிறையா வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு இந்த மைல்டான இந்த குக்கும்பர் ஃப்ளேவர் அண்ட் கோகோனட் ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட தோசை பேன் இஸ் ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஆயிலெலாம் தேவையே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட நீர் தோசை இந்த மாதிரி சாஃப்டாகிடும். நீங்கள் கையிலேயே ஃபஸ்ட்டு ஸ்லோவாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் திருப்புறது ஈஸியாக இருக்கும். ஸோ யோர் குக்கும்பர் நீர் தோசை இஸ் ரெடி. ஸோ ரொம்ப சுவையான சூடான உங்களோட குக்கும்பர் நீர் தோசை இஸ் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணிட்டோம். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.